Dear students, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட் அப்படிங்கிற லெசன்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு தேவையான ஸ்கில் என்ன அப்படிங்கறத கத்துக்க போறோம். சோ ரெண்டு பார்ட்ல நம்ம பார்க்க போறோம். இது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த கான்செப்ட்ஸ் வந்து இந்த பை வே ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு இல்லையா? Quantization of charge Q is equal to NE. அப்புறம் additive nature Q is equal to Q1 plus Q2 by 2. Like charges repel and unlike charges attract and Coulomb's law. All these things are important. So let us see. ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். அந்த ப்ராப்ளம் மூலமா இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்குவோம். ஓகேயா? See this problem. This is problem number 1. 3 identical metal spheres are there. ஒன்னு A, இன்னொன்னு B, அப்புறம் ஒரு ஸ்பியர் இருக்கு C. இதுல சார்ஜ் வந்து +3 மைக்ரோ கூலும் இருக்கு, இதுல -2 மைக்ரோ கூலும் இருக்கு. The third one is uncharged. இதுல ஒன்னும் இல்ல. இந்த Aக்கும் Bக்கும் நடுவுல 25 மில்லிமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இது ஏர்ல இருக்கு. There are 3 identical metal spheres. 2 of them A and B are having charges +3 microcoulomb, -2 microcoulomb respectively, and the third charge C is uncharged. The charged spheres are kept at a distance of 25 millimeter in air. இப்ப என்ன நடக்குது? The uncharged sphere C is made to touch A. இது வந்து A டச் பண்ணுது. அப்ப பாதி சார்ஜ் அது எடுத்துக்கும். அதாவது ஒரு பக்கெட் இருக்கு. இந்த பக்கெட்ல வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கு. பக்கத்துல ஒரு ஐடென்டிக்கல் பக்கெட், அதுல 2 லிட்டர் தண்ணி இருக்கு. இப்ப இது ரெண்டையும் ஒரு பைப் போட்டு கனெக்ட் பண்ணா என்ன ஆகும்? இந்த தண்ணி வந்து அங்க போகும். இது ரெண்டு லெவலும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் போகும். அப்ப இந்த தண்ணி வந்து கொஞ்சம் குறையும், இங்க கொஞ்சம் கூடும். மொத்தத்துல அதே 12 லிட்டர் இப்ப சமமா பிரிஞ்சிருக்கும். இங்க 6 லிட்டர்ஸ் இருக்கும், இங்க 6 லிட்டர் இருக்கும். இந்த 6ங்கிறது எப்படி வருது? 10 plus 2 divided by 2, 6 வருது. அது மாதிரி இது வந்து இதை டச் பண்ண உடனே என்ன சார்ஜ் வரும்? Q is equal to Q1 plus Q2 by 2 அப்படிங்கிற மாதிரி the additive nature of charge அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி வரும். அப்ப இங்க இருக்கிறது 3, இது வந்து 0 divided by 2 னா 1.5. அப்ப இதுல ஒரு 1.5, அதுல ஒரு 1.5. Now the charge here எவ்வளவு இருக்கு? 1.5 மைக்ரோகூலம். இது அப்படியே தான் இருக்கு, -2 மைக்ரோ கூலும். இப்ப நம்மளோட C இருக்கே, அதுல ஒரு 1.5 மைக்ரோ கூலும் இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல இடைவெளி 25 மில்லிமீட்டர் இருக்கு. இப்ப சார்ஜஸ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படிங்கிற கான்செப்ட கவனி. இங்க எவ்வளவு இருக்கு? 3, இங்க -2, இங்க 0, எல்லாத்தையும் ஆட் பண்ணா +1 மைக்ரோ கூலும். இப்போ இங்க ஒரு 1.5, இங்க ஒரு -2, இங்க ஒரு 1.5. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா 3 -2 1, அதே +1 தான் இப்போ வருது. அப்ப சார்ஜ் டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட் அப்படிங்கிறது புரியுது. ஓகே, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, the uncharged sphere C is made to touch A and then B, and then it is placed at the midpoint of the line joining AB. இது வந்து இதை டச் பண்ணுதுங்க. அப்ப சார்ஜ் என்ன ஆகும்? Q is equal to Q1 plus Q2 divided by 2 minus 0.5 divided by 2 minus 0.25 மைக்ரோகூலும். இது ரெண்டுலயும் இதுதான் இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்? இப்ப இங்க வந்து 1.5 மைக்ரோகூலும் இருக்கு, இங்க வந்து -0.25 மைக்ரோகூலும் இருக்கு. இது A, இது B. C வந்து மிட் பாயிண்ட்ல வச்சிட்டோம். C அந்த ஸ்பியர் இங்க வச்சிட்டோம். அதுல -0.25 மைக்ரோகூலும் இருக்கு. ஓகே, இப்ப டோட்டல் சார்ஜ் கன்சர்வ்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா +1.5 -0.25 -0.25, இது ரெண்டும் -0.5 ஆட் பண்ணா என்ன வருது? +1 கூலும். மறுபடியும் டோட்டல் சார்ஜ் இஸ் கன்சர்வ்ட். ஃபைண்ட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் C. Cல என்ன ஃபோர்ஸ் வருதுன்னு பார்க்கணும். சரியா? யூ நோ இது ரெண்டும் வந்து லைக் சார்ஜ். ரெண்டு என்ன பண்ணும்? லைக் சார்ஜ், தே ரிப்பெல். அப்ப ஒரு ஃபோர்ஸ் F1 அப்படிங்கிறது மைனஸ் ரிப்பெல் பண்றதுனால வருது. இது ரெண்டும் அன்லைக் சார்ஜ். அப்ப இது என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும்.
இது அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் வந்து F2. அப்ப ஃபோர்ஸ் ஆன் C அப்படின்னு சொன்னா the force on C will be the sum of this. ரெண்டு வெக்டரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அது ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இதை நம்ம வந்து கொஞ்சம் நீட்டா நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, there is a charge here 3/2 microcoulomb. சரியா, இந்த 1.5 இப்படி எழுதிக்கிறேன். இது வந்து -1/4 microcoulomb. இது வந்து -1/4 microcoulomb. இது வந்து 25 மில்லிமீட்டர் அப்படின்னா அதுல பாதி 12.5 மில்லிமீட்டர், இங்கேயும் அதே தான் 12.5 மில்லிமீட்டர். சரி, அந்த 12.5 மில்லிமீட்டர் அப்படின்னா 12.5 into 10⁻³ மீட்டர், which is equal to 12.5/1000. சரியா, இப்ப 25/100 னா உங்களுக்கு தெரியும் 1/4. 25ல பாதி போட்டா 12.5/100 போட்டா என்ன வரும், 1/8. அப்ப 12.5/1000 னா 1/80. ஓகே, புரியுதா? அப்ப இத வந்து 1/80, இத 1/80. ரைட், இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த ஃபோர்ஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, F1 plus F2. சரி, இதுக்கும் ஓகே, இத பார்க்கலாமா? இதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் அது எவ்வளவு? 9 into 10⁻9 1/4πε0. ஓகே, ரெண்டு சார்ஜ் இருக்கு, ஒன்னு Q1 ஒன்னு Q2, டிஸ்டன்ஸ் R. அப்ப ஃபோர்ஸ் என்ன சொல்லுவோம், K into Q1 Q2 by R square. And what is K? 1/4πε0 Q1 Q2 by R square. What is this? This is called Coulomb's law. Okay. இப்ப what is the force between these two? 9 into 10⁻9 into the product of this. இங்க இடம் பத்தாது, இங்க எழுதுறேன். நம்ம இதை தான் F1 வச்சிருந்தோம். ஓகே, அதையே F1 வச்சுக்கலாம். 9 into 10⁻9 product of these two charges. 1/4 10⁻6 1/4 10⁻6 by R square. Rங்கிறது என்ன, 1/80. 1/80 அதை ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், 1/80 ஸ்கொயர். அது வந்து கீழே தான் டிவைடட் பை R ஸ்கொயர் வருது. அதாவது Rங்கிறது 1/80. அப்போ 1/Rங்கிறது 80 தானே. அப்போ 1/R ஸ்கொயர்னா 80 into 80. இந்த 4 இங்கே கட் பண்ணுங்க 20. இந்த 4 இங்கே கட் பண்ணுங்க 20. இந்த 10⁻ plus 9 -6 -6 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 10⁻³ அப்புறம் இந்த 9 இருக்கு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 400 வருது. அப்ப 9 400/1000 எவ்வளவு, 0.4. மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 3.6 நியூட்டன். இது ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது இந்த சார்ஜுக்கு நடுவுல வந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் F1. Now we have to find out the attractive force between these two. இதுக்கும் நடுவுல உள்ள attractive force F2 எவ்வளவுன்னு நம்ம பார்க்கலாமா? F2 is equal to 9 into 10⁻9 product of the charges, அதுக்கப்புறம் divided by distance square. ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. How much is that? இது 8 இங்க கட் பண்ணிட்டேன். 10 9 into இந்த நம்பர் 10⁻³ இங்க எவ்வளவு இருக்கு, 800. அப்ப 9 into 800/1000 0.8. அப்புறம் இங்க ஒரு 3 இருக்கு, 3 into அப்ப 27 into 0.8, that is equal to 21.6 நியூட்டன். இப்ப what is F1 plus F2 அப்படின்னா 21.6 plus 3.6. what is the total? 25.2 நியூட்டன். அப்ப இந்த கணக்குக்கு ஆன்சர் என்ன வருது, 25.2 நியூட்டன். இப்ப இந்த கணக்குல என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்தோம், இது எப்படி நம்ம போட்டோம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். முதல்ல 3 ஸ்பியர் இருக்குன்னு சொன்னாங்க, அது போட்டுக்கிட்டோம். இதுல ஒரு சார்ஜ் இருக்கு, இதுல ஒரு சார்ஜ் இருக்கு, இதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இதை டச் பண்ணும்போது Q1/2 இங்கே வருது, இதுல ஒரு Q1/2 வந்துடுது, இது Q2 அப்படியே தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இது போய் இதை டச் பண்ணும்போது மறுபடியும் அந்த சார்ஜ் பாதியா வந்துடுதுன்னு பார்த்தோம். தென் இதை கொண்டு வந்து நடுவில் வச்சதுக்கு அப்புறம் இதுல வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இதுல நம்ம கத்துக்கிட்ட ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the charge can neither be created nor be destroyed. ஒரு ஸ்பியர் ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸ் டச் பண்ணும்போது அடிட்டிவ் நேச்சர் ஆஃப் சார்ஜை பயன்படுத்தி எப்படி ஆன்சர் கண்டுபிடிப்போம். அடுத்து ஒரு பேசிக் ப்ராப்பர்ட்டி, லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். அடுத்து நம்ம பார்த்தது த கூலும்ஸ் லா அப்படின்னா என்ன.
அப்புறம் ரிசல்டன்ட் ஆஃப் வெக்டர்ஸ், அதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஒரே பக்கமா வந்தா ரிசல்டன்ட்ங்கிறது அது ரெண்டையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். தென் அரித்மெட்டிக் ஸ்கில், இதுல நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த டெசிமல்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி 1.5, 0.25, 12.5 இப்படிலாம் வந்தால் பயப்படக்கூடாது. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும், எப்படி அந்த கணக்கை சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகிறோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்க்குறோம். இதில் என்ன இருக்கு? 3 identical positive charges are placed at the vertices of an equilateral triangle. ஒரு equilateral triangle இருக்கு, அதில் verticesல plus q அப்படிங்கிற சார்ஜ் 3 இடத்துலையும் இருக்கு. அதுக்கப்புறம் an equal negative charge is placed at the centroid. Centroid என்ன? Point of intersection of the medians. Centroid. அந்த இடத்துல என்ன இருக்கு? minus q. Find the electrostatic force on the charge at the vertex. இதுவா இருந்தாலும் எல்லாம் ஐடென்டிக்கல் பொசிஷன்ல இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு இந்த என்ன ஆன்சர் வருது நம்ம பார்க்கணும். அப்போ இதுல பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் தே ரிப்பெல் ஈச் அதர். அதனால there is a force in this direction. இந்த பாசிட்டிவ் இதை ரிப்பெல் பண்ணும், there is a force in this direction. இது நெகட்டிவ், இது அட்ராக்ட் பண்ணும், அதனால there is a force in this direction. இதை ரிசால்வ் பண்ணி நெட் ஃபோர்ஸ் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். இதுல the side of the triangle is A. The side of the triangle is A. ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால some fundamental நம்ம குயிக்கா பார்த்துட்டு then we are coming to this. ஓகேயா? Let us see some basic fundamentals. இப்போ இது ஒரு equilateral triangle. இதோட side A, side A, side A. அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? height of the triangle. இந்த height of the triangle எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இது h, இது பாதி சைடு a/2, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ Pythagoras theorem in this triangle is a square is equal to h square plus a/2 whole square. அப்போ h ஸ்கொயர்ங்கிறது a ஸ்கொயர், இதை இங்கே கொண்டு வந்தீங்கன்னா minus a square by 4, 3/4 a ஸ்கொயர். அப்போ hங்கிறது என்ன? √3/2a. இது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். சென்ட்ராய்டு எங்க இருக்கும் அப்படின்னா சென்ட்ராய்டு இஸ் ஆன் த மீடியன். பட் இது 2:1 அப்படிங்கிற ரேஷியோல பிரிக்கும். ஸோ 2:1, இது 2 மடங்கு இருந்துச்சுன்னா இது 1 மடங்கு இருக்கும். 2:1. அப்போ இந்த லைன் இங்க 2 டைம்ஸ்னா இது 2h/3. ஹெச்ல இது 1h/3 இருக்கணும். ஏன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணா 3/3h which is equal to height. இதுதான் height of the equilateral triangle. அப்போ இங்கேருந்து இங்க வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் அது r அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2h/3. அப்போ rங்கிறது என்ன? 2/3 into h, that is √3/2a. இது கேன்சல், a/√3, that is equal to r. ரைட்? இப்போ என்ன சொல்லியிருக்கேன் நான்? ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்ல சென்ட்ராய்டு ஒரு வர்டெக்ஸ்லேருந்து இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ அதே தூரம் இங்கேருந்து இருக்கும், அதே தூரம் இங்கேருந்து இருக்கும். அந்த தூரம் எவ்வளவு இருக்கும்? a/√3 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லா ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும், 60 டிகிரி இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். Now we are coming back to this problem. இப்போ இதுல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? கான்ஸ்டன்ட் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதுல கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? கான்ஸ்டன்ட் இன்டு ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இந்த ஆங்கிள் 60 டிகிரிங்கிறப்ப இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்? 60 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ், ஆங்கிள் 60 டிகிரி. ஓகே, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் ஷார்ட்கட், வெரி யூஸ்ஃபுல். இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல், ஆங்கிள் 60 degrees. Another type, இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல், ஆங்கிள் 90 degrees. Another type, இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல், ஆங்கிள் 120 degrees. இந்த மாதிரிலாம் அடிக்கடி வரும். அப்ப ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் ஜெனரல் ஃபார்முலா, இது p வெக்டர், இது q வெக்டர், நடுவுல தீட்டா அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு பேரலகிராம் வரையணும். இந்த பேரலகிராத்துடைய இந்த டயகனல் இதுதான் ரிசல்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரிசல்டன்ட்டுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க? p ஸ்கொயர் பிளஸ் q ஸ்கொயர் பிளஸ் 2pq cos θ, இதுதான் r அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இப்போ
இந்த டைப் இதுக்கு 1ன்னு வச்சுக்கிறேன். அந்த 1 அப்படிங்கிறதுக்கு என்ன ரிசல்டன்ட் வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர், ரெண்டுமே எஃப் தான், பிளஸ் 2 எஃப் இன்டூ எஃப் எஃப் ஸ்கொயர் காஸ் 60. காஸ் 60னா எவ்வளவு? 1/2. அப்போ 1/2 2 கேன்சல் ஆயிரும் இல்லையா, எஃப் ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன? 3f ஸ்கொயர். ரூட் எடுத்தா என்ன வரும்? ரூட் 3 இன்டூ எஃப். ஓகே, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2 எஃப் இருக்கு, நடுவில் 60 டிகிரி இருக்கு, ரிசல்டன்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா ரூட் 3f வரும். ஓகே, இந்த டைப்பில் காஸ் 90 போடுவோம், காஸ் 90 0 ஆயிரும். அப்போ ரெண்டாவது டைப்பில் ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் பிளஸ் 0. இது பித்தாகோரஸ் தியரம் தான். அப்போ 2f ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ரூட் 2f. ஸோ ஹியர் யூ கெட் ரூட் 2f இஸ் த ரிசல்டன்ட். சரி சார், 120 இருக்குல்ல, அந்த டைப்பில் என்ன வரும் அப்படின்னா ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் பிளஸ் 2f ஸ்கொயர் காஸ் 120. சரியா? காஸ் 120 இஸ் மைனஸ் 1/2. அப்போ இது வந்து ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் பிளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் எஃப் ஸ்கொயர். இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே 1/2 வருது, கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ எஃப் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. ரூட் ஆஃப் எஃப் ஸ்கொயர் அது எவ்வளவு? எஃப். அப்போ 120 இருந்ததுன்னா ரிசல்டன்ட் வில் பி ஈக்குவல் டு எஃப் ஒன்லி. ஸோ யூ ஷுட் நோ ஆல் தீஸ் ஷார்ட்கட்ஸ். ஓகே, கமிங் பேக் டு தி ப்ராப்ளம். இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு, நடுவில் 60 டிகிரி இருக்கு. அப்போ இங்கே வெக்டர் டயக்ராம் இங்கே போடுறேன், இதுவும் ஈக்குவலாக இருக்கு, நடுவில் 60 டிகிரி இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் எவ்வளோ வரும் அப்படின்னா ரிசல்டன்ட் வில் பி ரூட் 3 இன்டூ எஃப். ஓகே, ரிசல்டன்ட் இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த ஃபோர்ஸ் வர வேண்டியது இருக்கு. இந்த மைனஸ் கியூ கொடுக்குற ஃபோர்ஸ் வருது. இப்போ நம்ம பார்த்தோம் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது a/√3 அப்படின்னு ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலாலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? சரி, அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் k இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? a²/3. தலையில பண்ணும்ல, அப்ப 3 கீழே a² அப்படி வருது. இது ரூட் 3 இன்டூ எஃப். ரூட் 3fனா ரூட் 3 இன்டூ எஃப் எவ்வளவு? k இன்டூ q²/a². ஓகே, புரியுதா? அப்போ இது ரெண்டு ஃபோர்ஸையும் சேர்த்து ஒரே ஃபோர்ஸ் ஆக்கியாச்சு. இது ஆப்போசிட்ல இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணணும்? பெருசுலேருந்து சின்னதை கழிக்கணும். இது p வெக்டர், இது q வெக்டர். ரிசல்டன்ட் என்ன சொல்லணும்? பெருசுலேருந்து சின்னதை கழிச்சு p மைனஸ் q அப்படின்னு சொல்லணும். அப்ப இது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது ரெண்டுல இந்த பக்கம் இருக்கிறது என்ன அப்படின்னா 3kq²/a². இந்த பக்கம் இருக்கிறது என்ன? ரூட் 3kq²/a². Definitely 3 is greater than root 3. அப்ப இது பெருசு, இது சின்னது. அப்ப final answer acts towards this and the final force அது எவ்வளவு இருக்கு அப்படின்னா answer bigger one minus smaller one. அப்ப kq²/a² into 3 minus root 3. So அந்த மாதிரி ஒரு answer இருக்கா அப்படின்னா it is in the option A. So இந்த கணக்குல என்ன கான்செப்ட்ஸ் நம்ம இதுல கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலாஸ் பற்றி படிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் parallelogram law of vectors, அதாவது ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் p² + q² + 2pq cos θ அதை படித்தோம். தென் ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள், இந்த மாதிரி விஷயங்கள், இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இந்த கணக்கில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகிறோம். இது வந்து கொஸ்டின் நம்பர் 3. இதை நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? Two charged spheres each having 400 electrons deficit. எலக்ட்ரான் பற்றாக்குறையாக இருக்கிறது. அப்ப Q is equal to Ne. எலக்ட்ரான் ஷார்டேஜா இருந்தா பாசிட்டிவ் சார்ஜ் நமக்கு கிடைக்கும். எலக்ட்ரான் எக்ஸஸா இருந்தா நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும் இல்லையா? யூ நோ திஸ் பேசிக் திங். ஒரு கிளாஸ் ராட் இருக்கு, ஒரு சில்க் கிளாத் இருக்கு. கிளாஸ் ராட்லையும் சார்ஜ் எதுவும் இருக்காது, சில்க் கிளாத்லையும் சார்ஜ் எதுவும் இருக்காது. Because all atoms are neutral, all molecules are neutral. இப்ப ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், லித்தியம் 3,7னா 3 புரோட்டான்ஸ் இருக்கு, அதனால +3 இருக்கு. அதுல வந்து 3 புரோட்டான்ஸ் இருக்கு, கூடவே நியூட்ரான்ஸ் இருக்கு. வெளியில வந்து 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? எலக்ட்ரான்னால -3e வருது. அப்ப டோட்டல் சார்ஜ் 0 தானே? So this is not a property of lithium, this is a property of every atom. இல்லையா? All atoms are neutral, all molecules are neutral. இதில் என்ன சார்ஜ் இருக்கும்? 0. இதில் என்ன சார்ஜ் இருக்கும்? 0. Before rubbing. உரசும் போது என்ன ஆகுது? இதிலேருந்து எலக்ட்ரான் இங்கே போகுது.
இது வந்து எலக்ட்ரான் இங்கே போச்சுன்னா இங்கே அயான் வருது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அப்படி எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சுன்னா அது வந்து ஃப்ரீ எலக்ட்ரான். எலக்ட்ரான் போனதுக்கப்புறம் இங்கே 3 புரோட்டான் இருக்கு, 2 எலக்ட்ரான் தானே இருக்கு. அப்போ இது வந்து என்ன, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அயான் இல்லையா. ஸோ எலக்ட்ரான் இங்கே வந்துருச்சுன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் அயான். அது மாதிரி இங்கே எலக்ட்ரான் வருது, இங்கே பாசிட்டிவ் அயான் வருது பிகாஸ் ஆஃப் ரப்பிங். தர்ஃபோர் இங்கே எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கிறதுனால சில்க்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கே வந்து ஷார்டேஜ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கனால பாசிட்டிவ் சார்ஜ் வருது. எலக்ட்ரான் இங்கே நீங்க போகும்போது நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், பிளஸ் ஸ்லைட்லி அதோட மாஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே சரி, 2 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அது என்ன சார்ஜ் இருக்கும், +2e. இங்க என்ன சார்ஜ் இருக்கும், -2e இல்லையா. அந்த மாதிரி இங்கே 400 எலக்ட்ரான்ஸ் போயிருச்சு. அப்ப அந்த சார்ஜ் Q1 Q2 ரெண்டுமே +400e. 2 charged spheres, they are placed at some distance in air. இது வந்து 400e, இங்கே ஒரு 400e, there is some distance r. When the third charged sphere having some excess electron, இங்கே ஒரு ஸ்பியர் வைக்கிறோம், அதுல எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கு, எத்தனை இருக்குன்னு தெரியல. எலக்ட்ரான் வந்து இப்ப 2 இங்கே எக்ஸஸா இருக்கிறதுனால Q is equal to -2e நம்ம சொல்லலாம். அதே சமயத்தில் n எலக்ட்ரான் எக்ஸஸா இருக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா -ne is the charge. It is placed at the midpoint. ஓகே, இது வந்து டிஸ்டன்ஸ் r னு வச்சுக்கிட்டோம்னா இதுவும் r, மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 2r. ஓகே, மிட் பாயிண்ட்ல இது இருக்கு. If that makes the system remain in unstable equilibrium, the system in equilibrium, then what is this m? Okay, system in equilibrium னா அது என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. சரி, அந்த கான்செப்டை பார்த்துட்டு இங்க வருவோம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் அப்படி இருக்கு, இங்க ஒரு கடல மிட்டாய் இருக்கு. இந்த கடல மிட்டாய் எப்படி நவுத்திட்டே போனோம்னா, கடல உருண்டையை விட்டுட்டோம்னா இது மறுபடியும் இங்கே வந்துடுது, இதே பொசிஷனுக்கு வந்துடுது. மறுபடியும் இந்த பக்கம் எடுத்துகிட்டே போறீங்க, மறுபடியும் விட்டுட்டீங்கன்னா திரும்பி இங்கே வந்துடுது. இது வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இப்போ பாத்திரம் எப்படி இருக்கு, இந்த கடல உருண்டை இங்கே இருக்கு, இதை இப்படி நவுத்திட்டு போனீங்கன்னா கையை விட்டோம்னா கீழே வந்து விழுந்துருது. அப்படியே இருந்தா இருக்கும், ஆனால் கொஞ்சம் அந்த பக்கம் நவுத்துனா தொப்புன்னு கீழே வந்து விழுந்துடும். இது வந்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஓகே, ஆனால் ஈக்லிபிரியம் பொசிஷன் வெதர் ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள், ஈக்லிபிரியம் பொசிஷன்ல there is no net force on this. நெட் ஃபோர்ஸ் இல்லைங்கிறதுனால தான் அது ஒரே இடத்துல இருக்கு. அப்போ இங்க ஒரு சார்ஜ் Q, இங்க ஒரு சார்ஜ் Q, இங்க ரெண்டுக்கும் நடுவில் 2 ஈக்குவலா போட்டுருங்க. ரெண்டுக்கும் நடுவில் மிட் பாயிண்ட்ல எந்த சார்ஜை வச்சாலும் இது மேல ஃபோர்ஸ் வராது. யோசிச்சு பாருங்க, இங்க ஒரு 2 கூலும், இங்க ஒரு 2 கூலும், இது மிட் பாயிண்ட். அப்ப இது வந்து 1 மீட்டர், இது 1 மீட்டர். அப்ப இங்க எந்த சார்ஜை வச்சாலும், ஒரு கூலும் வச்சாலும் சரி, ஒரு 6 கூலும் வச்சாலும் சரி, இல்ல ஒரு 16 கூலும் வச்சாலும் சரி, இது மேல ஃபோர்ஸே வராது. ஏன் சார் அப்படின்னா, இந்த 2 இதை ரிப்பெல் பண்ணும், k into product of the charges divided by distance 1 square. இந்த 2 இந்த பக்கம் ரிப்பெல் பண்ணும், k into 16 into 2 divided by distance square. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல ஃபோர்ஸ் எதுவுமே வராது. இது வந்து டெஃபினெட்லி ஈக்லிபிரியம். பட் வாட் அபவுட் திஸ் அப்படின்னா, இந்த 2 இதை ரிப்பெல் பண்ணுது, இந்த 16 இதை ரிப்பெல் பண்ணுது. அப்ப இது கண்டிப்பா ஈக்லிபிரியம்ல இல்லை. அப்ப இது நெகட்டிவாக இருக்க வேண்டும். சரி, அப்ப இது மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதிப்பு தான் இருக்கணும். இது மைனஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா மைனஸ்ல ரொம்ப பெரிய சார்ஜா இருக்கனால இது கொடுக்குற அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இது கொடுக்குற ரிப்பல்ஷன் கம்மியா இருக்கும். மறுபடியும் இதுல ஃபோர்ஸ் வரும். ஃபோர்ஸ் வராத அளவுக்கு இருக்கணும்னா அது எவ்வளவு இருக்கணும், அதுதான் வந்து the condition of the system to remain in equilibrium. ஓகே, அதை கண்டுபிடிப்போமா? ஓகே, இங்க பாருங்க, இது கண்டிப்பா ஈக்லிபிரியம்ல தான் இருக்கு. பிகாஸ் இதுல வர்ற ஃபோர்ஸ் k into q divided by r square, and this side the force is k into q divided by r square. It is equal. இது நெகட்டிவ்ல இருக்கணும். ஓகே, மைனஸ் இது அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ், இது அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸ் ரெண்டும் ஈக்குவல். அதனால இது ஈக்லிபிரியம். பட் இதுல வரக்கூடிய ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப the force on this is, இந்த சார்ஜ் இதை ரிப்பல் பண்ணுது, k into capital Q divided by இந்த distance r plus r 2r, அதோட ஸ்கொயர் 4r ஸ்கொயர்.
சரி சார், இது கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்ன அப்படின்னா k into q divided by r square. இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தால் இதுல ஃபோர்ஸ் வராது. ஐடென்டிக்கல் பொசிஷன்ல இருக்கனால இதே கண்டிஷன் இங்கேயும் அப்ளை ஆகும், இதுலயும் ஃபோர்ஸ் வராது. அப்ப மூணு சார்ஜ்லயுமே ஃபோர்ஸ் வராதுங்கிறப்ப the system is in equilibrium அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப இது ரெண்டையும் நான் ஈக்குவேட் பண்ண போறேன். So what is the condition? K into q by r square should be equal to k into q square by 4r square. எது cancel ஆகுது? K is cancel, q is cancel, r square is cancel. Therefore, I get this. Q is equal to q by 4. And you know, it should be in the opposite sense. அதாவது இங்க வந்து ஒரு 4 கூலும், இங்க ஒரு 4 கூலும் அப்படின்னா இதுல 1/4 பண்ணா 1, but it should be negative. Therefore, it should be minus 1 கூலும். அப்படி இருந்தாதான் இது ஈக்லிபிரியம். ஓகே, இப்ப செக் பண்ணி பார்க்கலாமா? இது r, இது r. ஓகே, இதுக்கும் நடுவுல இருக்க ஃபோர்ஸ் எவ்வளவு? k into 4 into 4, 16 divided by 2r. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் 2r. 2r ஹோல் ஸ்கொயர் எவ்வளவு? 4r ஸ்கொயர். அப்போ இந்த மாதிரி வருது. இதுக்கும் உள்ள அட்ராக்ஷன் அளவு k into 4 into 1 divided by r square. This is also 4k by r square and this is also 4k by r square. Therefore, இதுல எந்த ஃபோர்ஸும் வரல. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஈக்லிபிரியம்னா என்னன்னு? ஓகே, that is what we should know here. Okay, coming to this. இப்ப ஈக்லிபிரியம் அப்படின்னா இது மேல கொடுக்கக்கூடிய இந்த 400 இந்த 400 ரெண்டுக்கு நடுவுல வரக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம பார்க்கலாம். That is k into 400e மறுபடியும் ஒரு 400e q1 q2 divided by distance square 4r square. Okay, that should be equal to இது கொடுக்கக்கூடிய attraction. How much is that attraction? k into ne அப்புறம் 400e divided by r square. கேன்சல் பண்ணிடலாம். r square கேன்சல் பண்ணலாம். இந்த 400e ல ஒரு 400e கேன்சல் பண்ணலாம். இந்த e இங்க கேன்சல் பண்ணலாம். k கேன்சல் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு n is equal to 400 by 4 which is equal to 100 அப்படின்னு வருது. நமக்கு இப்பவே நம்ம பார்த்தோம், இங்க இருக்கிற சார்ஜ் q, இங்க இருக்கிற சார்ஜ் qனா இங்க மைனஸ் q by 4 வரணும் நம்ம பார்த்தோம். அது மாதிரி இங்க 100, இங்க 400, இங்க 400னா அதை 4 ஆல டிவைட் பண்ணும்போது 100 இங்க வரணும், நெகட்டிவ்ல வரணும் அப்படின்னு நமக்கு புரியுது. அப்போ n-க்கு பதிலா என்ன இருக்கணும்? 100. So the number of electrons excess in the third sphere should be 100 electrons excess. இது புரியுதா உங்களுக்கு? இதுக்கு அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரெண்டு சார்ஜ் வச்சு இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. q இங்க என்ன இருக்கணும்? மைனஸ் q by 4 இருக்கணும். ஓகே, சப்போஸ் 3 சார்ஜ் வச்சு இங்க q, இங்க q, இங்க q, இது சென்ட்ராய்டு. அப்ப சென்ட்ராய்டில் இங்க என்ன சார்ஜ் இருக்கணும் அப்படின்னா, அந்த சார்ஜ் அங்க இருக்க வேண்டிய சார்ஜ் q should be minus q by √3 இருக்கணும். இது ஏன் சார் மைனஸ் q by √3 இருக்கு அப்படின்னா, அதை இப்போ டக்குன்னு போட்டு காமிக்கிறேன், கவனிச்சுக்கோ. இப்போ இந்த சைட் ஆஃப் த ஈக்குவலாட்ரல் ட்ரையாங்கிள் இஸ் a. அப்ப இதுல என்ன ஃபோர்ஸ் வருதுங்க? இப்ப சென்டர்ல இருக்கிறதுல ஃபோர்ஸே வராது. இது சென்டர்ல இருக்கிறதுல ஃபோர்ஸே வராது. அதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்கிறதுல ஃபோர்ஸ் வரக்கூடாது. அதுக்கு இந்த q ரெண்டும் சேர்ந்து ரிப்பல் பண்றது k into q square by a square. இது ரிப்பல் பண்றது k into q square by a square. ஓகே, இந்த சார்ஜ்க்குள்ள ஃபோர்ஸ், இதுக்குள்ள ஃபோர்ஸ். இது 60 டிகிரிஸ். அப்ப இது 60 டிகிரிஸ். யூனோ, இது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய ரிசல்டன்ட் அப்படிங்கிறது √3 into இப்பதான் பார்த்தோம், இப்படி ஒரு ஃபோர்ஸ், இப்படி ஒரு ஃபோர்ஸ், நடுவுல 60 டிகிரி அப்படின்னு என்ன சொன்னோம்? √3f. அப்ப √3 into kq square by a square is the force which comes here. இந்த பக்கம் வர்ற ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, k into q divided by இந்த டிஸ்டன்ஸ் r வந்து என்ன? a by √3. ஸ்கொயர் பண்ணா என்ன வந்துரும்? a square by 3. அதான் r square. தலையில போட்டா 3 by a square. ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வேண்டும். போன கணக்குல பார்த்தோம்ல அந்த விஷயம். அப்ப k q 3 by a square should be equal to √3 k q square by a square. Now you can cancel this a square, you can cancel this k, and also you cancel this q. You get 3q is equal to √3 q அப்படி வருது. அப்ப q should be q இந்த 3 கீழே கொண்டு வந்தீங்கன்னா √3 by 3 கேன்சல் பண்ணா q by √3 வருது. இன்னொன்னு q should be negative. அப்பதான் இது ரெண்டும் ரிப்பல் பண்ணும்போது அதை அட்ராக்ட் பண்ண முடியும். Therefore magnitude is this, but it should be a negative charge, opposite charge. Therefore this is the answer. இதே மாதிரி நீங்க இந்த கணக்கு போட்டு பாருங்க. இங்க q
இங்கே q, இங்கே q, இங்கே q. The center of the square ல நம்ம வைக்கிற charge q. If the system remains in equilibrium, what is the value of small q? Okay, அதை நீங்க போட்டு பாருங்க. பரீட்சையில அந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆன்சர் நீங்க போட்ட பிறகு எனக்கு அனுப்ப கூட செய்யலாம். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகிறோம். கொஸ்டின் நம்பர் 4 அப்படிங்கிறதுக்கு போகிறோம். ஓகே, திஸ் இஸ் தி கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? என்ன கற்றுக்கிட்டோம் இப்போ இந்த இதில் அப்படின்னா, குவான்டைசேஷன் கற்றுக்கிட்டோம். ஓகே, Q is equal to NE. அதுக்கப்புறம் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டஸ்னா நெட் ஃபோர்ஸ் 0 வரும், அது கற்றுக்கிட்டோம். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா என்ன, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 3 சார்ஜஸ் இருக்கும் பொழுது எப்படி அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கு கண்டிஷன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். 4 சார்ஜஸ் உங்களை போட சொல்லியிருக்கேன். நவ் we are going to some more problems. Okay, we will go to question 4. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் 4 பார்க்குறோம். இதில் எப்படின்னா, ஒரே பொசிஷன்லேருந்து ஒரே லெங்க்த்துக்கு 2 ஐடென்டிக்கல் பால்ஸ் இப்படி ஹேங் பண்ணுறோம். 2 ஒன்று மேலே ஒன்று அப்படி இருக்கு. இதுக்கு சார்ஜ் கொடுக்குறோம். சார்ஜ் கொடுத்தோன்னு ரிப்பல்ஷனில் ஒன்று இந்த பக்கம், இன்னொன்று இந்த பக்கம் அப்படி போயிடுது. சரியா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஐடென்டிக்கல் பால்ஸ் ஹேவிங் மாஸ் 1 milligram. 10 power minus 3 gram. அது வந்து கிலோகிராம்ல மாற்றும் போது 10 power minus 6 kilogram. They are having a charge of 9 nanocoulomb minus 9 coulomb. Suspended from the same common point. The length of the string is 5 meters. Find the distance between this. Okay? Okay, look at this. ஓகே, ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் போயிடும். இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிறனால தே ரிப்பல். அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும்? K இன்டு ப்ராடக்ட் ஆஃப் தி சார்ஜஸ். இங்கே ஒரு ப்ளஸ் Q, இங்கே ஒரு சார்ஜ் ப்ளஸ் Q. ப்ராடக்ட் ஆஃப் த சார்ஜஸ் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இப்போ இதில் ஒரு மாஸ் இருக்கு இல்லையா? அதனால there is a weight which is acting, mg, which is acting here. So இதுல வந்து electrostatic force horizontal இருக்கு, gravitational force vertically downwards இருக்கு. Because of these forces there will be a tension which is acting on the string. Okay, இப்போ ஒரு vertical line ஒன்று போட்டுக்கிறேன். இந்த distance வந்து x by 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். இந்த டென்ஷன் இதை வந்து ரெண்டா ரிசால்வ் பண்ணணும். இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இந்த பர்பண்டிகுலர் இந்த ஆங்கிளும் தீட்டா. அப்போ இதை ரெண்டா ரிசால்வ் பண்ணும்போது நம்ம வெக்டர் ரெசல்யூஷன் பார்க்கலாம். இது வந்து t adjacent side cos theta, இது ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த பக்கம் வர்றது t sin theta. ஓகே, இப்போ நம்ம வெக்டர் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அந்த கான்செப்டை பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ ஏதாவது ஒரு வெலாசிட்டி அல்லது ஃபோர்ஸ், அது மாதிரி ஒரு வெக்டர் குவான்டிட்டி, இதை 2 பார்ட்டா பிரிக்கிறத தான் நம்ம வெக்டர் ரெசல்யூஷன். ஒரு பார்ட் வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொரு பார்ட் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ இங்கேருந்து புறப்பட்டு நம்ம இங்கே போகிறது எஃப் வெக்டர், அதை இங்கே போய் இங்கே போகலாம். அப்போ எஃப் வெக்டர் அப்படிங்கிறது வந்து எஃப்எக்ஸ் வெக்டர் பிளஸ் எஃப்ஒய் வெக்டர். வெக்டர் சம் ஆஃப் தீஸ் 2 இஸ் ஈக்குவல் டு திஸ். அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று இந்த ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ வாட் இஸ் சைன் தீட்டா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் சொல்லுவீங்க. அப்போ உங்களுக்கு எஃப்ஒய்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரைட்டா? எப்போவுமே வெர்டிக்கல் காம்போனன்ட் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா எஃப்ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா. ஓகே, அடுத்தது காஸ் தீட்டா எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. adjacent side by hypotenuse. அப்போ fxனா என்ன? f cos theta. fxனா f cos theta. இதுக்கு பேர் தான் வெக்டர் ரெசல்யூஷன். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அதை யூஸ் பண்ணி தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இது வந்து adjacent side t cos theta, இது வந்து ஆப்போசிட் சைடு, அதை தான் இதை வந்து t sin theta. அதாவது இதுக்கு ஆப்போசிட்டா இந்த இடத்துல எழுதுனா என்ன எழுதுவோம்? t sin theta எழுதுவோம். அதை தான் இந்த இடத்துல t sin theta அப்படின்னு எழுதிருக்கேன். ஓகே, now you make 2 equations. ஒன்று வந்து horizontal components equate பண்ணீங்கன்னா
t sin theta is equal to kq square by x square. இது equation 1. t cos theta is equal to mg equation 2. இது ரெண்டையும் டிவைட் பண்ணா t cancel ஆயிரும். sin by cos tan theta வரும். அப்ப kq square x square mg அப்படினும். அடுத்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து when theta is small, okay, when theta is small, sin theta equal to theta, cos theta equal to 1, tan theta அப்படின்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது theta by 1 theta. You should know all these things. கால்குலேட்டர்ல நீங்க வந்து ரேடியன்ஸ்ல theta is equal to 0.1 radian, 0.15 radian, 0.2 radian இப்பெல்லாம் போட்டு பார்க்கலாம். அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா sin theta will also be equal to 0.1, 0.15 அப்படின்னு very close to this value வரும். அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், when theta is very small, sin theta is equal to theta and also tan theta is equal to theta. Therefore இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். Therefore நான் என்ன பண்ண முடியும், இங்கே tanக்கு பதிலா sin மாத்த முடியும். They are equal. சரி, sin thetaவுக்கு என்ன பண்ணும், opposite side x by 2 and the hypotenuse is actually length of the string. The length of the string வந்து L, இது வந்து x by 2, இது theta. அப்ப x by 2 அப்புறம் divided by L. Therefore this is x by 2L kq square by x square mg. Okay, இப்ப இந்த சம்ம நம்ம இன்னொரு ஷீட்ல கன்டினியூ பண்ணலாம். இப்ப இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனை நான் இங்கே எழுதிக்கிறேன். அதாவது x by 2L is equal to kq square by x square mg அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, look at this. இப்போ x power 3 க்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா kq square 2L by mg அப்படின்னு வருது. Right. Now let us substitute the values. இங்க ரெடியா எழுதி வச்சிருக்கேன். மாஸ்க்கு நான் என்ன போடணும், மாஸ் அப்படிங்கிறதுக்கு 10 power minus 6 SI unit kilogram and acceleration due to gravity is 10. Kங்கிறது என்ன, 9 into 10 power 9. சார்ஜுக்கு எவ்வளவு போடணும், Q into 9 into 10 power minus 9, 2 times. ஏன்னா இங்க Q ஸ்கொயர் இருக்கு. ரைட், அதுக்கப்புறம் 2L. length of the string எவ்வளவு கொடுத்திருக்கு, 5 மீட்டர். 2 into 5. ஓகே, இந்த 2 into 5 is 10, this 10 is cancel. இப்போ x power 3ங்கிறது 9 into 9 into 9, 3 தடவை 9 வருது. 10 power minus 9 plus 9 cancel, இந்த minus 6 மேல வரும்போது இதுல plus 6 ஆயிருச்சு, 10 power minus 3 வருது. ஓகே, அப்ப x அப்படிங்கிறது கியூப் ரூட் எடுக்க போறேன். அதாவது இது எப்படி சொல்லலாம், 9 into 9 into 9, இதை 10 power 3 னா 10 into 10 into 10 which is equal to cube root அப்படின்னா 9 by 10 which is equal to 0.9 meter. ஓகே, புரியுதா, 0.9 meter அப்படிங்கிறது இங்கே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோஸ் நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்டே வரேன். அதுவும் இப்போ நீட் எக்ஸாமினேஷன் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ ஐ வில் ட்ரை அண்ட் புட் as many as possible. நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. யாராவது ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்க்கட்டும். நம்ம இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 5க்கு போகிறோம். We are coming to the last problem of this lesson, this video lesson. I will continue this lesson in the next video. Okay, of course. இதுல வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா an inclined plane. Okay, it is like this inclined plane. The angle of inclination is 45 degrees. The length of this plane is 5.6 meters. It's given as 5.6 meters. With the horizontal is placed in a uniform electric field. An uniform electric field is acting in this horizontal direction. Uniform electric field is acting. A particle of mass 1 kg is placed. Mass is 1 kg and it has got a charge 10 power minus 2 coulomb. Is allowed to slide down from the rest position from the maximum height of slope. இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் 1 கிலோ இருக்கு. அதுல சார்ஜ் 10 power minus 2 கூலும் இருக்கு. இது வந்து மேலேந்து ஸ்லைட் ஆகுது. சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பார்க்க வேண்டியது இல்லை. டைம் டேக்கன் பை த பார்ட்டிகிள் டு ரீச் த பாட்டம். இது இங்கே இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்
அதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருக்கு. அந்த சமயத்தில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது? ஒன்று, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால there is a force acting. ஓகே, இன்னொரு இது படம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, the object is somewhere here. ஸோ இதில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒன்று வெயிட். ஓகே, that is mg is acting this way. This angle is theta 45 கொடுத்துட்டாங்க, 45. அப்ப இந்த காம்போனன்ட் இது வந்து 45. This is mg cos 45 and this one is mg sin 45. இது வந்து வெயிட்னால வர்றது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுனால வரக்கூடிய ஃபோர்ஸ் is E into Q. இந்த ஃபோர்ஸை ரெண்டு காம்போனண்டா பிரிக்கும் போது ஒரு காம்போனன்ட் இங்க வருது. This angle is 45. This will also be 45. இங்க வரக்கூடியது என்னன்னா EQ cos 45 comes here and here EQ sin 45 comes here. பட் ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லை, ஸ்மூத் சர்ஃபேஸ்ங்கிறதுனால நமக்கு இது பத்தி தேவையில்லை. இப்போ இது மேலேருந்து கீழே ஸ்லைட் பண்றதுக்கு இந்த ஃபோர்ஸ் அசிஸ்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணுது. அப்ப எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான். ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கிற ஃபோர்ஸ் mg sin 45 minus eq cos 45. ஓகே, how much is that னு பார்க்கறேன். m வந்து எவ்வளவு? 1 கிலோ. g 10 ன்னு எடுத்துக்கலாம். sin 45 னா 1/√2 minus electric field 100 volt per meter. Electric field is 100 volt per meter. Right. Q charge is 10 power minus 2. Okay, அது ரெண்டும் கேன்சல் ஆயிருச்சு. 1/√2 is cos 45. அப்ப இது 10/√2, இது ரெண்டும் கேன்சல் ஆயிருச்சு. 1/√2, அப்ப ஆன்சர் 9/√2. இதுதான் ஃபோர்ஸ். மேலேந்து கீழே வர்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இனிஷியல் பொசிஷன்லேருந்து அது இங்கே வர்றதுக்கு. அப்ப ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். S is equal to ut plus half at square. அதை பயன்படுத்த போறேன். starts from rest அப்படிங்கிறதுனால u வந்து 0. எனக்கு இப்போ acceleration தேவைப்படுது. இந்த F அப்படிங்கிறது mass into acceleration. mass into acceleration 9/√2. mass வந்து 1 கிலோ, அதனால 1 into a is 9/√2. அதனால a is equal to 9/√2 meter per second square. So the distance to be traveled வந்து 5.6 meter. 5.6 meter half into 9/√2 இப்ப t square. So what we want is the value of t. Okay, இந்த பேப்பர்ல போடலாம். So here what we have got is 5.6 is equal to 9/2√2 t square அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா 5.6ங்கிறது 1.4 into 4. இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் t ஸ்கொயர். ஓகேயா? 1.4 into 4 into 2√2/9. ஏன் அந்த மாதிரி நான் எழுதுறேன் அப்படின்னா 1.414ங்கிறது √2, அப்புறம் ஒரு 4, அப்புறம் ஒரு 2√2, அப்புறம் ஒரு 9. இந்த √2 மல்டிப்ளை பண்ணா 2 வரும், இன்னொரு 2 இருக்கு. அப்போ அது 4 into 4/9 இல்லையா? இப்போ 16/9. ரூட் எடுத்துருவோமா? ரூட் எடுத்தோம்னா 4/3 which is 1.3 செகண்ட். ஸோ இந்த கணக்குக்கான ஆன்சர் நம்ம பார்த்தோம்னா 1.3 செகண்ட்ஸ் இங்கே இருக்கு. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் நம்பர் 1. இப்போ கான்செப்ட்ஸ் நம்ம இந்த பார்ட் ஆஃப் த வீடியோவில் அடிஷ்னலாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணியிருக்கேன். அனதர் திங், வெக்டர் ரெசல்யூஷன் பார்த்தோம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி அப்ளை பண்றது அது ஒரு உதாரணம் பார்த்தோம். the combination of electrostatic force and gravitational force, ரெண்டு விதமான ஃபோர்ஸ் வரக்கூடிய கணக்குகள் எப்படி போடணும்னு பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த லெசன்ல வேற என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், எதுல இந்த ப்ராப்ளம் வரும், அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் எதிர்பார்க்கலாங்கிறத பார்க்கலாம்.